ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ஒரே ஒரு ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நான் கொடுத்துருக்க அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு எல்லாமே நானே கொடுத்துருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு இருக்க லிரிக்ஸுக்கான எஃபெக்ட்டு, அதுக்கடுத்து இந்த மாதிரி குரூப்ஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸு எல்லாமே ஆட் பண்ணி நானே அதுலேயும் எஃபெக்ட்டு எல்லாமே கொடுத்துருப்பேன். நீங்கள் ஜஸ்ட் இந்த குரூப்ஸு இந்த பேக்ரவுண்டு எல்லாத்துக்கும் பதிலாக நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணி ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டை வந்து நம்ம கொண்டுட்டு வர போகிறோம். இதில் நம்ம இமேஜை சேஞ்ச் பண்ணும்போது ஒரு சில சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் என்னென்னு நானும் வீடியோட நடுவில் சொல்லிகிட்டே வருவேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இதில் எப்பயும் போல் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் இந்த ஃபஸ்ட்டு இருக்க 2 லிரிக்ஸ் முடிஞ்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4 லேயர் இருக்கா. ஃபஸ்ட்டு 2 குரூப்பு, அடுத்து ஒரு பேக்ரவுண்டு, அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கீழே இருந்தே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் தான் நம்ம இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணிட்டு கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில் போங்க. போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை ஜஸ்ட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ பேக்ரவுண்டில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதுக்கடுத்து அந்த 2வது இருக்க அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டாக விட்டுட்டு மேலே பார்த்தோன்னா 2 குரூப்ஸ் இருக்கா. அதில் ஃபஸ்ட் இருக்க குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க எடிட்டியை குரூப் போங்க. போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற உங்களுடைய இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த வீடியோட லாஸ்ட் வர போயிட்டு இந்த 2வது இருக்க சிம்பிளை கொடுத்து வீடியோட லாஸ்ட் வர இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜ் என்ன பண்ணால் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே மட்டும் கொண்டுட்டு வந்துட்டு இப்போ அந்த இமேஜை டச் பண்ணிட்டு இப்போ நீங்கள் கையாலே மூவ் பண்ணி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல அந்த இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக தெரிகிற அளவுக்கு, அதாவது இந்த மாதிரி பார்த்துங்க அந்த இமேஜ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியணுமோ ஸோ அந்தளவுக்கு அதோட சைஸை கம்மி பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. இப்போ நீங்கள் பேக் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு இதை நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு இதில் ஈஸியாக சேஞ்ச் ஆகிடுச்சா. இப்போ அப்படியே அதுக்கு மேலே இருக்க குரூப் இருக்குது பதில் அதை டச் பண்ணிட்டு அதே மாதிரி எடிட்டை குரூப் போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி மீடியாவை டச் பண்ணி அடுத்து எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணி கரெக்டாக இதையும் ஃபஸ்ட்டு அந்த வீடியோட லாஸ்ட் வரை இழுத்துட்டு இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு இப்போ இந்த இமேஜை டச் பண்ணி சும்மா கையாலே மூவ் பண்ணி இந்த மாதிரி ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி அதோட சைஸை தேவையான அளவு கம்மி பண்ணி இந்த மாதிரி பர்ஃபெக்டாக உங்களோட இமேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி மட்டும் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதை நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது இப்போ பார்த்தோன்னா இந்த லேயரில் எக்ஸ்ட்ரா போகுதா. ஸோ அதை என்ன பண்ணால் ஃபஸ்ட் அந்த பீட் மார்க் கூட லாஸ்ட்டில் போய் வச்சுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா போன லேயரை மட்டும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த கீழே பார்த்தீங்கன்னா 3வது ஒரு சிம்பிள் இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுத்து இதை கட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து பழையபடி கட் ஆகிடும். ஸோ கட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இந்த ஒரே ஒரு பேக்ரவுண்டு. ஸோ ஃபஸ்ட்டு அதை டச் பண்ணுங்கள். அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணிட்டு கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில் போங்க. போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணதும் அதே மாதிரி நம்ம முன்ன பண்ண மாதிரி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும். ஸோ இந்த இடத்துல ரொம்ப ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதுக்கடுத்து அதே மாதிரி முன்ன பண்ண மாதிரி இந்த குரூப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த கீழே இருக்க பேக்ரவுண்டை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜரை ஓப்பன் ஆகுதா. ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் மட்டும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் செலக்ட் பண்ணி முடிச்சதும் அடுத்து இந்த 2 குரூப்பில் ஏதாவது ஒரு குரூப்பு எடிட்டிய குரூப்பு. ஸோ லேயரோட ஸ்டார்டிங்கு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி மீடியாவை டச் பண்ணி அடுத்து நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜ் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி கரெக்டாக ஃபஸ்ட்டு அந்த வீடியோட லாஸ்ட் வரை இழுத்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி இழுத்ததுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு இப்போ அதோட சைஸை உங்களுக்கு தேவையான அளவு கம்மி பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்க ஸ்பேஸில் கொண்டு வந்து கரெக்டாக ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு உங்களுக்கு அந்த எஃபெக்ட்டை பார்த்தாலே தெரியும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு இதில் நமக்கு அந்த ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சா. ஸோ அடுத்து 2வது இருக்க குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி அதே மாதிரி நம்ம முன்ன என்னென்ன பண்ணமோ அதைத்தான் இந்த இடத்துல மாற்றி பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த மீடியா போயிட்டு அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி கரெக்டாக ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க்கோட இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே கொண்டு வந்துட்டு இப்போ அந்த இமேஜை டச் பண்ணி கையாலே மூவ் பண்ணி இந்த மாதிரி ஃபேஸ் தெரிகிற மாதிரி மட்டும் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு இருக்க 2 இதில் நான் ஈஸியாக வந்து சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இதே மாதிரி தான் அடுத்து மீதம் இருக்க இந்த பேக்ரவுண்ட்லையும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அதுக்கடுத்து இந்த பேக்ரவுண்டு. ஸோ அதே மாதிரியும் கொஞ்சமாக மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணும்போது எல்லாமே நான் அங்கங்கே லிரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். இந்த குரூப்ஸுக்கு உள்ள அந்த குரூப்ஸுக்கு உள்ளே கொடுத்துருக்க லிரிக்ஸ் எல்லாத்தையுமே ஃபாண்டெல்லாம் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் உங்களுக்கு இதில் தெரியும். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த ஃபான்ட்லாம் எப்படி எடுத்தேன்ற நான் முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை போய் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தோம்னா ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.